லட்சுமி நிலைத்திருக்க குடும்ப தலைவிகள் கடைபிடிக்க வேண்டியவை. பிரம்ம மூத்த நேரம் என்ற அதிகாலை நேரத்திலே படுக்கையை விட்டு எழ வேண்டும். அந்த நேரத்தில் தேவர்களும் பித்ருக்களும் நம் வீடு தேடி வருவார்கள். அப்போது நாம் உறங்கக்கூடாது. காலையில் எழுந்ததும் வீட்டுக்கதவை திறக்கும் போது மகாலட்சுமியே வருக என்று 3 முறை கூற வேண்டும். காலையில் 4:30 6 மணிக்குள் வீட்டு வாசலில் சாணம் தெளித்து அரிசி மாவினால் கோலம் போட வேண்டும். அவ்வாறு செய்வதால் மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும். காலையிலும் மாலையிலும் இருட்டுவதற்கு முன்பாக வீட்டில் விளக்கேற்ற வேண்டும். மாலையில் விளக்கு ஏற்றியவுடன் வெளியே செல்லக்கூடாது. விளக்கு வைத்த பிறகு தலைவாறுதல், பேன் பார்த்தல், முகம் கழுவுதல் போன்றவற்றை செய்யக்கூடாது. விளக்கு வைத்த பிறகு குப்பை கூளங்களை வெளியே வீசக்கூடாது. பால், தயிர், பச்சை காய்கறிகள் ஆகியவற்றை இரவில் கடன் வாங்குதல், கடன் கொடுத்தல் கூடாது. நெற்றியில் எப்பொழுதும் குங்குமம் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். வீட்டிற்கு வரும் சுமங்கலிகளுக்கு குங்குமம் கொடுக்கும் முன் குடும்பத் தலைவி தான் குங்குமம் இட்டுக்கொண்டு பிறகு அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். பால் பொங்கி வழியாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். வெள்ளிக்கிழமை அன்று வீட்டிற்கு உப்பு வாங்குவது மற்றும் எல்லா விதமான செல்வங்களையும் கொடுக்கும். வெள்ளிக்கிழமைகளில் பணம், கடன் கொடுப்பது, அரிசி வறுப்பது, புடைப்பது ஆகியவை செய்யக்கூடாது. செவ்வாய், வெள்ளிக்கிழமைகளில் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். பெண்கள் சனிக்கிழமை எண்ணெய் தேய்த்து குளிக்க கூடாது. வீட்டிற்கு வரும் சுமங்கலிகளுக்கு வெற்றிலை, பாக்கு, மஞ்சள், குங்குமம், பூ ஆகியவற்றை கொடுக்க வேண்டும். ரவிக்கை துணி வைத்து கொடுத்தால் தட்சணையாக 1 ரூபாய் நாணயம் வைத்து கொடுக்கவும்.